அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் சரி, நாங்கள் ஊரில் இருந்து வரதங்கொட்டி உனக்கு என்ன அவ்வளோ அவசரம்? அதானே, அதுக்குள்ளே அந்த 1000 மேட்ரிமோனியில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி 3 பொண்ணுங்க கிட்ட பல்பு வாங்கியிருக்க. டேய், நான் என்னடா பண்ணுறேன்? நம்பி போய் பண்ணுனேன், ஏதாச்சும் பொண்ணு கிடைக்கும்னு. கடைசியில் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏண்டா, எனக்கு கல்யாணம் நடக்குமாடா? ஏன் சேது இப்படி கேட்குற? இல்லைடா, நான் பார்த்த 3 பொண்ணுமே வினோதமாக இருந்துச்சுடா. விடு சேது, சூப்பராக ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிடலாம். டேய், கல்யாணம் பண்ணிடலாமா? ஐயோ, உனக்கு கல்யாணம் பண்ணிடலான்னு சொன்னான். அதுதானே பார்த்தேன். தெரியாம தான் கேட்குறேன். கல்யாணத்தில் இவ்வளோ சீரியஸாக இருக்கியே, ஊரில் அப்பா அம்மா உனக்கு பெண் பார்க்கலையா? அதானே சேது, உனக்கு அத்தை பொண்ணு மாமன் பொண்ணு யாருமே இல்லையா? டேய், எனக்கு எல்லாமே இருக்குடா, ஆனால் எதுவுமே இல்லைடா. என்ன சேது எஸ்டி ஜூரியா மாதிரி சொல்கிற? என்னோட ஃப்ளாஷ்பேக்கை சொல்ல நான் ரெடி, கேட்க நீங்கள் ரெடியாடா? சொல்லு, ஃப்ளாஷ்பேக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல எங்கள் அப்பா ஆத்தாளை பற்றி சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஆத்தா கனவுல கூட எங்கள் அப்பனை எதிர்த்து பேசினது கிடையாது. எங்கள் அப்பன் ஒரு வாத்தியோட பேச்சை மூச்சுக்கு 300 தடவை சரிங்கன்னு சொல்லி கேட்குற ஒரே ஆள் எங்கள் ஆத்தான்னா. மருந்துக்கு கூட கேட்காத ஒரே ஆள் நான் தான். ஆஹா, நம்ம அப்பன் வாத்தி சம்பந்தம் என்ன கெத்தா நடந்து வர்றாரு, நாமளும் கெத்தா நடந்து போவோம். இப்படி தாங்க அக்னி நட்சத்திரம் பிரபு கார்த்திக் மாதிரி அடிக்கடி நடந்துக்குவோம், ஒருத்தர் பார்த்துக்குவோம். ஆனால் மோதிக்க மாட்டோம். ஏன்னா வாத்தி என் மேலே மோதுனா அடுத்த நிமிஷமே எனக்கு சங்கு தான். நம்மளை என்னாலு கூறான் நம்ம அப்பன். கேட்க மாட்டல்ல? கேட்க மாட்டேன். ஏன்? எனக்கு பிடிக்கல. ஒரு தடவை, பாதி தடவை கூட கேட்க மாட்டேன். நீ கேட்டே ஆகணும், இல்லைன்னா கேட்க வைக்க ட்ரை பண்ணுவேன். இங்கே பாரு சேது, சொன்ன பேச்ச கேப்பியா? மற்றவங்க சொல் பேச்ச வாத்தி கேட்குறாரோ இல்லையோ, அவர் சொல் பேச்ச மற்றவங்க தட்டாமல் கேட்கணுங்கிறது தான் அந்த ஆளோட அதிகபட்ச வெறி. ஆஹா, ஊரில் பஞ்சாயத்துன்னா நம்ம அப்பன் சம்பந்தத்தை தாயா கொண்டாந்து உட்கார வைக்கிறாங்க. இன்னைக்கு என்ன சொல்ல போகிறாரோ? என் பேச்சை கேட்காதவங்க இந்த ஊர்லையே இருக்கக்கூடாது. கேட்குறோம்யா, உங்கள் பேச்சை கேட்குறோம்யா. ஆஹா, ஊர்க்கார பயலுக அந்த நேரத்துக்கு தப்பிக்கணுமேனு வாத்தியோட பேச்சை கேட்பானுங்க. ஆனால் எந்த ஒரு மோட்டிவேட்டுமே இல்லாமல் தாலி கட்டின ஒரே பாவத்துக்காக முட்டை வாத்தி பேச்சை கேட்குற ஒரே ஜீவன் என்னை பெற்ற எங்கள் ஆத்தா காமாட்சி மட்டும்தான். காமாட்சி, நீ செய்கிறது கொஞ்சமும் சரியில்லை. மாற்றிக்கிறேங்க. காமாட்சி, இனிமே நீ உங்கள் ஆத்தா வீட்டுக்கு போகவே கூடாது. சரிங்க, போகலைங்க. கட்சிக்காரனுங்க எல்லாருமே குத்தம் சொல்கிறாங்க, அதுவும் ஏன் மேலேயே. நான் வேணும்னா நாக்க போடுங்கிற மாதிரி. வேண்டாம் காமாட்சி, நானே பார்த்துக்கிறேன். சரிங்க. டேய் சேது, உங்கள் அப்பா மட்டுமா அப்படி இருக்காரு? ஊரில் இருக்கிற எல்லா அப்பாவும் அப்படி தானடா இருக்காங்க. மொத்தத்தில் அப்பாவோட பேச்சை கேட்காத ஒரு புள்ள நீ, அப்படி தானே? நான் ஏன் கேட்கலங்கிறது போக போக தெரியும். டேய் சேது, உங்கள் அம்மா எதடா கேட்குறேன்னு சொன்னாங்க? ரேடியோவில் ஏன் சோக கதையை கேளு தாய்க்குளமேனு பாட்டு போகுதேயா. என்ன சேது, ஃப்ளாஷ்பேக் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சரக்கடிச்சிக்கிட்டு இருக்க? டேய், எங்கள் அப்பாவை பற்றி சொல்லணுன்னா நான் சரக்கடிச்சே ஆகணும்டா. என்னது புதுசாக இருக்குது? எப்போவுமே அடிக்க மாட்டேன்டா, எப்போவாச்சும் தான் அடிப்பேன். ரெடி, ஸ்டார்ட். தமிழ்நாட்டில் கும்பகோணம்னு ஒரு ஊர். என்னடா 2 கும்பகோணமா? டேய், ஒன்று தான்டா. நான் ஓப்பனிங்கில் ஒரு பில்டப் வேண்டாமா, அதான் 2 தடவை சொன்னேன். அந்த கும்பகோணம் பக்கத்தில் அழகான ஒரு கிராமம். சொத்து சுகத்துக்கெல்லாம் பஞ்சமே இல்லைடா. எங்கள் அப்பா ஒரு வாத்தி. சின்ன முட்டலாக இருந்து ஒரு கட்டத்தில் அதுவே எனக்கும் வாத்திக்கும் வெட்டலாக மாறிடுச்சு. என்ன தென்ன விட்டா
ஏன் முன்னாடியே ரப்பா நிற்கிறான் பாரு. மனுஷன் ஆரம்பிச்சிட்டாரு. டேய் சேத்து, நான் சொல்கிறேன், நீ இந்த கும்பகோணம் காலேஜில் தான் படிக்கணும். இல்லைப்பா, நான் சென்னையில் தான் படிப்பேன். எப்பா, என்னம்மா அறையிறாரு மனுஷன். ஆஹா, நம்ம சொன்னதுக்கு நம்ம அம்மா காமாட்சி அறையிறாரே. சே, இந்த கருமம் பிடிச்ச மனுஷனுக்கு இதை விட்டா வேற எதுவுமே தெரியாது. பாரு காமாட்சி, ஒரு தடவையாவது சொன்ன பேச்சை கேட்குறானா உன் மகன்? சேது, அப்பா சொல்கிறத கேளியா? முடியாதுமா. என்னது? அவன் பதில் சொன்னதும் காமாட்சி நவுந்து நின்றுக்கிட்டா. ஓ, நான் அடிப்பேன்னு பயந்துட்டா போல இருக்கு. அப்பன்னா நீ ஏன் சம்பாதிச்சு படிச்சுக்கோ. நீங்கள் எதுக்கு இருக்கீங்க? என்ன மறைக்கிறீங்க? சேது, அப்பாவை எதிர்த்து பேசாதப்பா. அப்படி சொல்லு காமாட்சி. அம்மா, நீங்கள் பேசாமலேயே இருந்து தான் அவரை கெடுத்துட்டீங்க. என்னது? அவ என்ன கெடுத்துட்டாளா? ஆ, ச்சே, இனிமே இதுங்க முன்னாடியே நிற்கக்கூடாது. என்னது? மனுஷன் துண்டை உதறி தோளில் போட்டுட்டு எனக்கு என்னன்னு போயிட்டாரு. ஏயா சேது, நீ செய்யறதுக்கெல்லாம் உங்கள் அப்பா என்ன போட்டு அடிக்கிறாரு. உனக்கு கொஞ்சம் கூட பாவமாக படலையாயா? இங்கே பாருங்கம்மா, அவர் பேச்சை நீங்கள் தட்டாமல் கேட்குறதால தான் அடிக்கடி உங்களை அடிக்கிறார். அதிலிருந்து வெளியே வாங்க, அப்போ தான் அவர் பயப்படுவார். என்னால் வர முடியாது சேது. எனக்கு கணவர் தான் கண் கண்ட தெய்வம். அப்போ நான் தினமும் கண்ணு வைங்கிற அளவுக்கு வாங்கிக்கிட்டே இருங்க. கடவுளே, என்னைக்கு தான் இவங்க பிரச்சனை தீருமோ? சாதிச்சிட்ட சேது, இந்தா ஒரு பெக்கடி. அப்பாடா. ஆமாம், படிப்பு செலவுக்கு என்ன பண்ண சேது? எங்கள் தாத்தாவோட நிலத்தை விற்று படித்தேன்டா. படிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் வேலை விஷயத்தில் நாங்கள் 2 பேரும் முட்டிக்கிட்டோம். அப்பா, நீங்கள் கூப்பிட்டு நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. விஷயம் என்னன்னு சொல்லுங்கள். ஏன் துறை இங்கே வேலை பார்க்க மாட்டீங்களோ? முடியாது, சென்னையில் தான் வேலை பார்ப்பேன். போனா போகுதுன்னு விட்டா சுத்தமாகவே என் பேச்சை நீ கேட்க மாட்டேங்கிறியே. உன் மனசில் நீ என்ன தான் நினச்சிட்டு இருக்க? கடவுளே, தள்ளி நின்றுக்கோ, இல்லைன்னா இந்த மனுஷன் நம்மளை பொழந்து கட்டிடுவார். பாருங்கப்பா, கிளிக்கு ரெக்க முளைச்சிட்டா பறக்க விட்டுறணும். கூண்டுக்குள்ளேயே வச்சு அதை அடைக்க நினைக்கக்கூடாது, புரியுதா? அடைச்சா என்ன செய்வ? கூண்டையே உடச்சிக்கிட்டு வெளியில் வந்துடுவேன். நல்ல வேலை நாம் தள்ளி நின்னோம், இல்லைன்னா சேது பேசின பேச்சுக்கு நம்ம கண்ணும் பொழந்திருக்கும். என் பேச்சை நான் உன்னை கேட்க வைக்கல. உனக்கு நான் அப்பன் இல்லை சேது. விவரம் தெரியாத வரைக்கும் உங்கள் பேச்சை தானே தட்டாமல் கேட்டேன், அது போதாதா? அப்போ கேட்டது பத்தாது, இப்போவும் நீ கேட்டே ஆகணும். உங்கள் அம்மா, ஊர்க்காரங்க, கட்சிக்காரங்க, சொந்தக்காரங்க எல்லாரும் என் பேச்சை கேட்குறாங்க. ஆனால் நீ மட்டும் என்னை அசிங்கப்படுத்திட்டே இருக்க. இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.